இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சியிலே இந்த நாளில் சங்கீதம் 139 பாடும்படியாக ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆவியானவரே, நீர் என்னோடு இருந்து என் வாயில் உன் வார்த்தைகளை வைத்து இந்த புதிய ராகத்தை கொடுத்து நீர் என்னோடு இடைபடுவீராக. நான் பாடும் பொழுது நீர் என்னோடு இருந்து பாடி இந்த பாடலை செம்மையான வழியில் பாட உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மால் மாத்திர முடியும், உம்மால் மாத்திர முடியும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சங்கீதம் 139. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமே. ஆண்டவனே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ. ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதே என்று சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை. இரவும் பகலை போல ஒளியாயிருக்கின்றது. இருளும் உமக்கு ஒளி போல் இருக்கும். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவினில் எனக்கு உருதந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதென்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தேன். உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்களெல்லாம்
எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இறைவா, உம்மை நினைவு கூறுகையில் இறைவாவும் நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம், அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியால் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். கடவுளே, ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றேன். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உண்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ? உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் என்றோ? நான் அவர்களை அடியோடு வெறுக்கிறேன், அவர்கள் எனக்கு எதிரிகளானார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கின்றேன். என் நினைவுகளை எல்லாம் துறையிலிருந்தே வைத்துணர்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆமென். ஆமென். அப்பா பிதாவே, இந்த சங்கீதம் 139 அருமையாக பாடச் செய்த கிருபைக்காய் நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.